ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவா அவங்க ஒய்ஃபுக்கு ஸ்கின்லாம் அலர்ஜி மாதிரிக்கு இருக்குது. அதுக்காக ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, சொல்லப்போனால் ஹனிமூனுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு. அப்படிங்கும்போது ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒன்றும் நினச்சிட்டு இருக்காது, நீ 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஜீவாவை பார்த்து பாவப்படுறாங்க. என்னங்க ஆனாலும் ஒன்று அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாமல் ரெஸ்ட் எடுத்து படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே மதுமிதாவையும் கௌதமி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ஐயர் ஓடி வராங்க. அப்போ ஐயர் சொல்கிறாங்க, இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு போகக்கூடாது, சொல்ல பொண்ணைக்கு இன்றைக்கி நல்ல நாள் கிடையாது அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ஐயரே கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சகுந்தலாம் மற்றவங்களும் கேட்கும்போது, இல்லை நான் அப்போமே சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்களாம் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லாமல் விட்டேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நல்ல நேரம், அப்போ நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரிக்கு சாந்தி முகூர்த்தமும் இன்றைக்கி நடக்கக்கூடாது, அதுக்கு நான் இன்னொரு நாள் பார்த்து நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே சகுந்தலாவும் சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களை இன்றைக்கி எங்கே தங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சந்தோஷம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இன்றைக்கி ஹோட்டல் ரூம் எடுத்து அவங்கள தங்க வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லும் போது அப்போ சந்தோஷம் ஹோட்டல் ரூம் போட்டுருந்தாங்க. அப்போ கௌதம் கேட்குறாங்க, என்ன 2 ரூம் எடுத்துட்டியான்னு கேட்கும்போது, எதுக்கு 2 ரூம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு ஒரு ரூமும் மதுமிதாக்கு ஒரு ரூம் அப்படிங்கும்போது, என்னடா நீ கல்யாணம் ஆனவன் தானே, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும், சொல்ல பண்ணிக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ஹோட்டலில் ரூம் எடுக்க சொல்லுவா பொழுது அப்படிங்கும்போது, ஆமாம்மா இது கூட நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கிறே, என்ன ஒரு ரூம் தான் எடுத்துருக்கிறேன், அந்த ஒரு ரூமில் தான் நீங்கள் 2 பேரும் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா கௌதம் நினைக்கிறாங்க, என்னது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது, சொல்ல போனக்கு இந்த கல்யாணமே இந்த 2 குடும்பத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், மற்றபடி நானும் அவ்வளோ விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணல, ஆனால் அது புரியாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கௌதம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சவுந்தலாவை தான் காட்டுறாங்க, அவங்க அண்ணங்கிட்ட திட்டிட்டு இருக்கிறாங்க, உனக்கு கொஞ்சமாவது அந்த வரதட்சணை எப்படியாவது பேசி வாங்க தெரிஞ்சிச்சா, நீ பாட்டுக்கு இப்படி இருந்துட்டியே பாரு, கையில் கிடைக்கக்கூடிய அந்த வரதட்சணை கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி இந்த பணத்தை எப்படி இவ்வளோ ரூபாய் அவன் பரட்டினான்னு தெரியல அப்படிங்கும்போது, அது ஏன் அவன் தான் ஊர் ஃபுல்லாக நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கிறான்ல, அதனால அவனுக்கு எப்படியாவது பணத்தை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் அந்த 25 லட்ச ரூபா பணம் கைவிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தலா அவங்க அண்ணனை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடாக போட்டுட்டு இருக்கிறான், சாப்பாடு வாயில் வைக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மதுமிதாவும் கௌதமும் கிளம்புறாங்க. இப்போ மதுமிதாவோட அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மதுமிதா சொல்கிறாங்க, அம்மா அழாதீங்கம்மா, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும், உங்களுக்காக நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், சொல்லப்போனால் வீட்டில் நீங்கள் எந்த வேலையும் பண்ண வேண்டாம், எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதனால் அதுக்கு ஆளுங்க வந்துருவாங்க, நீங்கள் அப்பா மட்டும் கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இவ வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்னு ஐயரை வச்சு சவுந்தலா தான் இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் போட்டிருப்பாங்களா. கௌதம் சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மதுமிதாவோட அவங்க ஒன்றா வாழ மாட்டாங்களா, அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.